Good morning, students. Now we are going to study about 8th standard social science from history, unit 4. The lesson name is People's Revolt. அதாவது மக்களுடைய அந்த புரட்சின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்ட் 2. பார்ட் 2ல இப்போ என்ன நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ல த பாளையக்காரர் சிஸ்டம் வாஸ் இன்ஸ்டிடியூட்டட் இன், அதாவது பாளையக்காரர் முறையை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு எப்போன்னு கேட்குறாங்க. 1529. நெக்ஸ்ட், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பாளையக்காரர் ஆஃப் தமிழ்நாடு வாஸ் த பியோனியர் அகெயின்ஸ்ட் த இங்கிலீஷ் ரூல். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, பின்வரும் தமிழ்நாட்டு பாளையக்காரர்களுள் ஆங்கில ஆட்சியை எதிர்த்ததில் முன்னோடியானவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. ஆன்சர் பார்த்தீங்கன்னா புலிதேவர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கோலின் ஜாக்சன் வாஸ் த கலெக்டர் ஆஃப், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா கோலின் ஜாக்சன் வந்து எந்த பகுதியின் ஆட்சியாளராக இருந்தார்? கலெக்டர்னா ஆட்சியாளராக இருந்தார். ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம். நெக்ஸ்ட் கொஸ்டின், வீரபாண்டிய கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு அட், அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மனை எங்க தூக்கிலிட்டார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த இடம் பார்த்தீங்கன்னா கயத்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின், வேலு நாச்சியார் வாஸ் எ குயின் ஆஃப், அதாவது என்ன சொல்றாங்கன்னா வேலு நாச்சியார் எந்த பகுதியின் ராணி ஆவார்? குயின்னா ராணி. ஆன்சரு சிவகங்கை. திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் வாஸ் இஷ்யூடு பை, அதாவது என்ன சொல்றாங்கன்னா திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன்னா பிரகடனம் யாரால் வெளியிடப்பட்டது? வாஸ் இஷ்யூடுனா வெளியிடப்பட்டது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர்ஸ். ஆன்சர் வந்து மருது பாண்டியர்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிளேஸ் வாஸ் அசோசியேட்டட் வித் தீரன் சின்னமலை? என்ன சொல்றாங்கன்னா தீரன் சின்னமலையோடு தொடர்புடைய பகுதி எது? அசோசியேட்டட் வித் தீரன் சின்னமலையனோடு தொடர்புடைய பகுதி எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஓடாநிலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ராணி லட்சுமிபாய் லெட் த ரிவோல்ட் அட், அதாவது ராணி லட்சுமிபாய் எப்பகுதியில் ஏற்பட்ட புரட்சியை வழி நடத்தினார்? எந்த பகுதியில் ஏற்பட்ட புரட்சிக்கு இவங்க வந்து தலைமை தாங்கி வழி நடத்தினாங்கன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் இந்தியா. நெக்ஸ்ட் கொஸ்டின், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபில் இன் த பிளாங்க்ஸ். அதில் த ஈஸ்டர்ன் பாளையம்ஸ் வேர் ரூல்டு அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப், ஈஸ்டர்ன் பாளையம் யாருடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு, கட்டுப்பாட்டின் கீழ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன். நெக்ஸ்ட், விஸ்வநாத நாயக்கர் இன்ஸ்டிடியூட்டட் த பாளையக்காரர் சிஸ்டம் வித் த கன்சல்டேஷன் ஆஃப் ஹிஸ் மினிஸ்டர், அதாவது விஸ்வநாத நாயக்கர் இருக்கா இல்லையா, அவரது அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆரியநாதர். அவருடன் கலந்தாலோசித்து தான் பாளையக்கார முறையை வந்து ஏற்படுத்தினார் இவர். அதாவது விஸ்வநாத நாயக்கர் இந்த பாளையக்காரர் சிஸ்டத்தை யாருடைய கன்சல்டேஷனோட, எந்த மினிஸ்டருடைய கன்சல்டேஷனோட ஆரம்பித்தார் பார்த்தீங்கன்னா ஆரியநாதர். த ஆன்செஸ்டர்ஸ் ஆஃப் கட்டபொம்மன் பிலாங்டு டு, அதாவது என்ன சொல்றாங்கன்னா கட்டபொம்மனின் ஆன்செஸ்டர்ஸ்னா முன்னோர்கள், முன்னோர்கள் வாழ்ந்த பகுதி எந்த பகுதியை சார்ந்தவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆந்திரா. டேஷ் வாஸ் நோன் பை தமிழ்ஸ் அஸ் வீரமங்கை அண்ட் ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியா, அதாவது யார் வந்து தமிழர்களால் வீரமங்கை எனவும் தென்னிந்தியாவின் ஜான்சி ராணி எனவும் அறியப்பட்டார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலு நாச்சியார். நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் ஒன் பார்த்தீங்கன்னா டேஷ் வாஸ் கால்ட் அஸ் லைன் ஆஃப் சிவகங்கை, அதாவது சிவகங்கையின் சிங்கம் என யாரை அழைத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன மருது. இவர் தான் சிவகங்கையின் சிங்கம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேஷ் வாஸ் டிஸ்கிரைப்டு த ரிவோல்ட் ஆஃப் 1857 as ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியா இண்டிபெண்டன்ஸ்,
அதாவது 1857 அந்த ஆண்டில் புரட்சியை யார் முதல் இந்திய சுதந்திர போர் என விவரித்தார்? டிஸ்கிரைப்டுனா விவரிக்கிறது. யாரும் இந்த சண்டையை, அதாவது 1857 நடந்த அந்த ரிவோல்ட்டை ஃபர்ஸ்ட் வார் ஆஃப் இந்தியா இண்டிபெண்டன்ஸ்ன்ட்டு யார் வந்து டிஸ்கிரைப் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா விடி சவாக்கர். ஆன்சர் வந்து விடி சவாக்கர். மேட்ச் த ஃபாலோயிங்ஸ். டெல்லி, ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா பகதூர் ஷா. டெல்லியை ஆட்சி செய்தவர் பகதூர் ஷா 2. கான்பூர், கான்பூரை ஆட்சி செய்தவர் யாருன்னா நானா சாஹிப். ஜான்சி ராணி லக்ஷ்மிபாய் அந்த அவங்களுடைய பேர். ஜான்சின்ற லக்ஷ்மிபாய் வந்து ஜான்சின்ற பிளேஸை வந்து ஆட்சி செய்தாங்க. நெக்ஸ்ட்டு பரைலி, கான் பகுடார் கான். பரைலினா கான் பகுடார் கான். பரைலி ஆட்சி செய்தவர் இவர் தான். நெக்ஸ்ட் பீகார். பீகார் பார்த்தீங்கன்னா குன்வர் சிங் தான் ஆட்சி செய்கிறார் பீகாரை. அப்போ இந்த சைடு என்னென்ன பிளேஸு, இந்த சைடு இருக்கிறதெல்லாம் ஆட்சி செய்தவங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஸ்டேட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், சரியா தவறா பார்க்க போகிறோம். The விஜயநகர் ரூலர்ஸ் அப்பாயிண்டட் நாயக்ஸ் இன் தயர் ப்ராவின்சஸ். அதாவது விஜயநகர ஆட்சியாளர்கள் தங்கள் மாகாணங்களில் நாயக்கர்களை நியமித்தனர் சொல்கிறாங்க. ஆன்சர் ட்ரூ. சிவசுப்பிரமணியா வாஸ் த மினிஸ்டர் ஆஃப் மருது பாண்டியாஸ்னு இருக்குது. ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம். சிவசுப்பிரமணியன்றவர் ஒரு மினிஸ்டர். யாருடைய மினிஸ்டர்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய மினிஸ்டர். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மருது பாண்டியாஸ்னு இருக்கு. அப்போ இது வந்து ஃபால்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் வாஸ் ஹேங்க்டு ஆன் 16th October 1799. கட்டபொம்மனை எந்த ஆண்டு எப்பொழுது எந்த மாதம் தூக்கிலிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது கரெக்டானதான் 16th October 1799. ட்ரூ. ஃபட்டே ஹைடர் வாஸ் த எல்டர் சன் ஆஃப் திப்பு சுல்தான். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா திப்பு சுல்தானின் மூத்த மகன் தான் ஃபட்டே ஹைடர் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுவும் ஆன்சர் வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் டிக் த அப்ரோப்ரியேட் ஆன்சர். இதில் எது வந்து கரெக்டுன்னு கேட்குறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், த வேலூர் ரிவோல்ட் வாஸ் ஹெல்டு இன் 1801ன்னு கொடுத்துருக்காங்க. தவறு. ஏன்னா இது 1806 தான் நடைபெற்றது வேலூர் ரிவோல்ட். நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆஃப் டிப்பு வேர் இம்ப்ரிசன்ட் அட் வேலூர் ஃபோர்ட் ஆஃப்டர் த 4th மைசூர் வார். அதாவது 4வது மைசூர் வாருக்கு அப்புறம் திப்பு சுல்தானுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் வேலூர் ஃபோர்ட்டில் இம்ப்ரிசன்னா சிறைப்பிடித்து வச்சுருந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் கரெக்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அட் த டைம் ஆஃப் வேலூர் ரிவோல்ட் த கவர்னர் ஆஃப் மெட்ராஸ் வாஸ் லார்ட் வில்லியம் பென்டிங்னு இருக்குது. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா வேலூர் ரிவோல்ட் நடக்கும்பொழுது மெட்ராஸில் யார் கவர்னராக இருந்தாங்கன்னா லார்ட் வில்லியம் பென்டிங். அதுவும் கரெக்டு. ஃபோர்த்து பாருங்கள், த விக்டரி ஆஃப் ரிவோல்ட் of Velur against British was one of the significant event in the history of India. அதாவது விக்டரி ஆஃப் ரிவோல்ட் ஆஃப் வேலூர், அதாவது வேலூர் ரிவோல்ட் இருக்கு இல்லையா இந்தியர்களுக்கு, அந்த வெற்றி வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இருந்தாலும் அது வந்து ஒரு குறிப்பிடத்தகுந்த வகையில் இந்தியாவுடைய ஹிஸ்ட்ரியில் இடம்பெறலை. ஏன்னா மதியமே பிரிட்டிஷ்காரங்க ஜெயிச்சிட்டாங்க. காலையில் நம்ம ஜெயிச்சு கொடியேற்றினாலும் உடனே அவங்க பிரிட்டிஷ்காரவங்க வந்து நம்ம ஆட்கள்லாம் சுற்றி வளைச்சி அவங்கள சப்ரஸ் பண்ணி தோல்வியை செய்துட்டாங்க பிரிட்டிஷ்காரவங்க மதியத்துக்கு மேலே அவங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. அதனால் நம்ம வந்து வெற்றி பெற்றுட்டோன்னு சொல்லிட்டு வரலாறுல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு ஈவெண்ட்டாக நம்ம பார்க்க முடியல. அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன். அதில் எது எது வருதுன்னா 2 வருது, 3 வருது. 2னா ஃபேமிலி மெம்பர்ஸ், திப்பு சுல்தானுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வேலூர் ஃபோர்ட்டில் அடைச்சி வச்சுட்டாங்கன்றாங்க. அது கரெக்டு. அதே மாதிரி அட் த டைம் ஆஃப் வேலூர் ரிவோல்ட் நடக்கும்போது கவர்னர் யாராக இருந்தாங்கன்னா மெட்ராஸில் லார்ட் வில்லியம் பென்டிங். அதுவும் கரெக்டு. மற்றது எல்லாமே ராங். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் த ராங் பேர். எது தவறோ அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர் எட்டயபுரம்னு இருக்குது. இது தவறு. மற்றபடி கோபால நாயக் திண்டுக்கல்ல ஆட்சி செய்கிறாரு. கேரளவர்மன் மலபாரில் ஆட்சி செய்தார். டூண்டாஜி மைசூர். இதெல்லாம் கரெக்ட். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் த ஆட் ஒன்
அதாவது பொருந்தாத ஒன்றை கண்டுபிடிக்கவும் அப்படின்னு அர்த்தம். எது பொருந்தலைன்னா திப்பு சுல்தான். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன். கட்டபொம்மனுடைய 2 பிரதர்ஸு செவத்தையா, ஊமைத்துரை. அப்போ இதெல்லாமே ஒரு ஃபேமிலி. திப்பு சுல்தான்றது மைசூர் ஆட்சி செய்தவர். அப்போ இதுதான் பொருந்தலை. தேங்க் யூ ஸ்டூடெண்ட்ஸ். இதோடைய நெக்ஸ்ட் பார்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.